ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். இன்றைக்கி வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மணி சேவிங் டிப்ஸ் தான் பார்க்க போகிறோம். நிறைய பேர் பார்த்தீங்க அப்படின்னா, எங்களுக்கு வந்து போதுமான வருமானம் இல்லை, நாங்கள் எப்படி சேமிக்கிறது, சேமிக்கவே முடியல, ரூபா சேமிக்கணும் அப்படின்னு நினச்சாலுமே எங்களால் முடியலை அப்படின்னு சொல்கிறவங்க, நான் இந்த வீடியோவில் ஒரு 10 விதமான சேமிப்பு முறைகள் சொல்லியிருக்கிறேன். இதில் ஏதாவது 1, 2 உங்களால் பண்ண முடியுது அப்படின்னாலுமே நீங்கள் வந்து நிறைய அமௌண்ட்டு சேமிக்க முடியும், தொடர்ந்தும் சேமிக்க முடியும். அதனால் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள். அதுவும் இல்லாமல் நம்ம சேனலை பார்த்து சப்போர்ட் பண்ணிகிட்ருக்கிற உங்கள் அத்துணை பேருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றிகளை தெரிவிச்சுக்கிறேன். இது வரைக்கும் நம்ம சேனலை சப்போர்ட் பண்ணிகிட்ருக்கிறீங்க, தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள். இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணலாம் அப்படின்னா எனக்காக சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போவோம். இப்போ பார்த்தீங்கன்னா 2025 புது வருஷத்துலேருந்து நான் வந்து இப்படியெல்லாம் சேமிக்க போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்களே என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா, இந்த டிசிஷனை எடுத்துகிட்டு நீங்கள் பிளான் பண்ணலாம். இதில் வந்து ஒரு 10 விதமான சேமிப்புகள் வந்து நான் வந்து சொல்லியிருக்கிறேன். அது ஒன் பை ஒன்னாக உங்களோட நான் ஷேர் பண்ணிக்கிறேன். என்னென்ன சேமிப்புகள் பண்ணலாம் அப்படின்னு எல்லாராலையும் செய்யக்கூடிய சேமிப்புகள் தான். இப்போ வந்து ஃபஸ்ட்டு சேமிப்பு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுடைய வருமானம் எவ்வளோ இருக்கோ அந்த வருமானத்திலிருந்து நீங்கள் வந்து ஒரு 10% அப்படின்னா ரூ. 100 நீங்கள் சேமிக்கிறீங்க அப்படின்னா உங்களால் எவ்வளோ எடுத்து வைக்க முடியும்னா ரூ. 10 எடுத்து வச்சா போதும். இந்த ரூ. 10 எடுத்து நீங்கள் என்ன பண்ணுங்கள் அப்படின்னா, கண்டிப்பாக இந்த மாதிரி உண்டியல் வச்சு போடுறதுக்கு முயற்சி பண்ணுங்கள். ஏன் இப்படி நான் சொல்கிறேன்னா, இந்த மாதிரி லாக் சிஸ்டம் இருக்கிறதுனால கொஞ்சம் வந்து நம்ம வந்து இதை ஓப்பன் பண்ணி எடுக்கிறதுக்கு கொஞ்சம் டிலே பண்ணுவோம். ஒரு ரூ. 10ங்கிறது ரூ. 20, ரூ. 50, ரூ. 100 சேமிப்பதற்கான வாய்ப்புகள் நம்மளுக்கு கிடைக்கும். அதனால் கண்டிப்பாக இந்த குறிப்பிட்ட அளவு வருமானத்திலிருந்து எடுக்கக்கூடியதை ஒரு குறிப்பிட்ட பாக்ஸ்லேயோ உண்டியல்லையோ போட்டு சேமிக்கிறதுக்கு முயற்சி பண்ணுங்கள். இது ஃபஸ்ட்டு சேமிப்பு. அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா, இரண்டாவது சேமிப்பு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சில்லறை சேமிப்பு. இதை வந்து யாராலையும் பண்ண முடியாது அப்படின்னு நம்ம சொல்லவே முடியாது. ஏன்னா சில்லறை அப்படிங்கிறது நம்மளுக்கு வந்து எந்த ஒரு செலவு பண்ணாலும் நம்ம கையில் வந்து சில்லறை அப்படிங்கிறது நம்மளுக்கு கிடைக்கும். இப்போ நான் சில்லறை சேமிப்பு அப்படிங்கிறது நிறைய வீடியோஸ் உங்களோட ஷேர் பண்ணிட்டேன். இருந்தாலும் பார்க்குற வியூஸ் வந்து புதுசாக நிறைய சப்ஸ்கிரைபர் நிறைய வியூஸ் வராங்கிறதுனால காமிக்கிறேன். இப்போ இது பார்த்தீங்க அப்படின்னா, நான் வந்து ₹1 அப்படின்னு நான் போட்டிருக்கேன். இது வந்து ₹1 காயின் வந்து நான் சேவ் பண்ணியிருக்கிறது. இதுதான் நம்ம வந்து சிறுதுளி பெருவெள்ளம் அப்படின்னு நம்ம சொல்லுவோம் இல்லைங்களா, அது. அதே மாதிரி ₹5க்கு ஒரு பாக்ஸ் வச்சுருக்கேன் பாருங்கள். இந்த பாக்ஸில் எவ்வளோ காயின்ஸ் சேர்த்துருக்கேன்னு பாருங்கள். இது ஜஸ்ட்டு வந்து நான் வந்து சில்லறையை நம்ம சேமிக்கணும்னு தான் நான் ஃபஸ்ட்டு சேமித்தேன். அதுக்கப்புறம் தான் இந்த மாதிரி நான் வந்து பிரித்து ₹5 தனியாக, ₹2 தனியாக அப்படின்னு சொல்லிட்டு நான் சேவ் பண்ணியிருக்கிறேன். ஆனால் இந்த சேமிப்பை நான் வந்து இந்த மாதம், ஏன்னா டிசம்பர் மாதம் நம்ம வந்து எண்டில் இதை வந்து கவுண்ட் பண்ணிவிட்டு எவ்வளோ அமௌண்ட் இருக்குது அப்படின்னு பார்த்துட்டு இதை வந்து கோல்டாக நான் வந்து என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா மாற்றலாம் அப்படின்னு பிளான் பண்ணியிருக்கிறேன். இதில் பார்த்தீங்க அப்படின்னா ₹10 நான் மென்ஷன் பண்ணியிருக்கிறேன். பட் இதில் வந்து ₹10 இருக்குது, ₹20 இருக்குது. ஏன்னா ₹10 வந்து சமயத்தில் பார்த்தீங்கன்னா செல்லாதுன்னு சொன்னாங்க. பட் இருந்தாலும் பரவாயில்லன்னு சொல்லிட்டு நான் வந்து வச்சுருக்கேன். ஆனால் ரிசர்வ் பேங்க் வந்து கண்டிப்பாக இது வந்து செல்லும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. அதனால் நான் வந்து துணிச்சலாக என்ன பண்ணியிருக்கேன், இதை சேவ் பண்ணியிருக்கிறேன். இது இல்லாமல் பார்த்தீங்க அப்படின்னா, இப்போ நியூவாக கிடச்ச ஒரு ₹20 காயின்ஸ் வந்து இதில் வந்து நம்மளுக்கு வந்து இதில் மிக்ஸ் ஆகிருக்கு போல். ஆனால் வந்து ₹2 தான் கிடச்சிது எனக்கு. ₹220 மட்டும் தான் கிடச்சிது. கண்டிப்பாக அடுத்த வீடியோவில் உங்களோட ஷேர் பண்ணுறேன். இது வந்து பார்த்திங்கன்னா ₹5, இது சொன்ன மாதிரி ₹10, இது வந்து ₹2, இது வந்து ₹1. இது வந்து நான் வந்து இந்த மாதிரி சில்லறை சேமிப்புகள் எல்லாராலையும் பண்ண முடியும். கண்டிப்பாக இந்த மாதிரியாவது நம்ம வந்து சேமிக்க முடியலை அப்படிங்கிறவங்க கண்டிப்பாக சேமிக்கிறதுக்கு நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா ட்ரை பண்ணலாம். அடுத்தது பார்த்திங்க அப்படின்னா, மூன்றாவது சேமிப்பு என்னென்னா கேலண்டர் சேமிப்பு. இது வந்து நிறைய இப்போது எல்லாருமே வந்து என்ன பண்ணுறோம் அப்படின்னா தெரிஞ்சுக்கிட்டு அதை வந்து சேமிக்க ஆரம்பிச்சிருக்கோம். தெரியாதவங்க கண்டிப்பாக கேலண்டர் சேமிப்பு அப்படின்னா என்னென்னு நான் இப்போ சொல்கிறேன். கேலண்டர் சேமிப்பு வந்து நம்ம வீட்டில் நானுமே வந்து தொடர்ந்து பண்ணிகிட்ருக்கேன். இதுக்குன்னு இந்த மாதிரி ஒரு பாக்ஸ் வச்சுருக்கேன். இதில் பார்த்திங்க அப்படின்னா இது ஒரு டப்பா நம்மளுக்கு வந்து எம்டியாக கிடச்சது. அதனால் இதை வந்து நம்ம வந்து மாதம் மாதம் கேலண்டர் சேமிப்பு கண்டிப்பாக பண்ணணும்னு சொல்லிட்டு நான் பண்ணிகிட்ருக்கேன். இதையுமே பார்த்திங்கன்னா ஒரு சப்ஸ்கிரைபர் வந்து முழுமையாக வீடியோவை பார்க்காம அது எப்படி வந்து 30வது நாள் ₹30 போட்டால் உங்களுக்கு வந்து இந்த அமௌண்ட்டு கிடைக்கும் அப்படின்னு கேட்டிருந்தாங்க. பட் வந்து இந்த கேலண்டர் சேமிப்பு அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப எளிதான ஒரு விஷயம். என்னென்னா, நம்ம வந்து 1ஆம் தேதினா ₹1 போட போகிறோம். அதுவே 20ஆம் தேதினா ₹20 போட போகிறோம். அதுவே 15ஆம் தேதினா ₹15. இது என்ன நாளோ அன்னைக்கான அமௌண்ட்டு. இது வந்து அமௌண்ட்டு, இது வந்து நாள். 1ஆவது நாள் ₹1, 20ஆவது நாள் ₹20, 15ஆவது நாள் ₹15. அப்போ 30ஆவது நாள் என்ன பண்ணுவோம்னா ₹30 போடுவோம். சில மாதம் 30 நாள் இருக்கும், சில மாதம் 31 நாள் இருக்கும். அப்போ 31ஆவது நாள் ₹31 போடுவோம். இப்போ இந்த மாதிரி நம்ம போடும்பொழுது பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வந்து டோட்டலாக
பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து 500 ருப்பீஸ்க்குள்ளே கிடைக்குது. கரெக்டாக வந்து சொல்லணும் அப்படின்னா ரூ. 496 நம்மளுக்கு வந்து என்ன பண்ணுதுங்க கிடைக்குது. இது ஒரு நல்ல ஒரு சேமிப்பு. கண்டிப்பாக இதை வந்து நீங்கள் வந்து ஒரு சேலஞ்சாக எடுத்துக்கிட்டு இந்த மாதிரி காலண்டர் சேமிப்பும் நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா பண்ணுறதுக்கு முயற்சி பண்ணலாம். இது ஒரு ஆப்ஷன். அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா இப்போ 4வது சேமிப்பு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா மணி சேவிங் சேலஞ்சு. இந்த சேவிங் சேலஞ்சு எப்படி பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நம்ம சேனல்லே பார்த்தீங்க அப்படின்னா நான் வந்து 50 ரூபாயா சேமித்தா எவ்வளோ கிடைக்கும், 100 ரூபாயா சேமித்தா எவ்வளோ கிடைக்கும், அல்லது 10 ரூபாயா சேமிக்க முடியுதுன்னா எவ்வளோ கிடைக்கும், ஒரு மாதம் சேமித்தா எவ்வளோ கிடைக்கும், அதுவே வந்து உங்களால் ஒரு வருஷம் சேமிக்க முடிஞ்சால் எவ்வளோ கிடைக்கும், அதுவே வந்து உங்களால் 5 வருஷம் சேமித்தா எவ்வளோ கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நான் ரீசெண்டாக ஒரு வீடியோவில் பார்த்தீங்கன்னா வெறும் ரூபாயை நீங்கள் வந்து தினமும் சேமித்தா எவ்வளோ சேமிக்க முடியும்னா 2 லட்ச ரூபாய் சேமிக்க முடியும் அப்படின்னு ஒரு வீடியோ போட்டிருந்தேன். அதுக்கு பார்த்தீங்கன்னா நிறைய ரெஸ்பான்ஸ் இருந்தது. அது என்னென்னா ரூபாயை சேமித்து எப்படி வந்து 2 லட்ச ரூபாய் சேமிக்க முடியும் அப்படிங்கிறது. இதுதான் பார்த்தீங்கன்னா மணி சேவிங் சேலஞ்சு. இதையே வந்து நீங்கள் ஒரு நாளைக்கு வெறும் ஒரு முடிஞ்சதுன்னா ரூபா சேமிக்கணும்னு நினைக்கிறீங்கன்னா 30 நாள் சேமித்து பாருங்கள், உங்கள் கையில் வந்து 3000 ரூபாய் இருக்கும். இதுதான் சேவிங் சேலஞ்சு. இது வந்து உங்களுடைய வருமானம் என்ன இருக்கோ அதுக்கு தகுந்த மாதிரி சேமிங்க. இப்போ என்னுடைய சேமிப்பில் பார்த்தீங்கன்னா ஒரு 3 விதமான சேமிப்பு ஒவ்வொரு மாதமும் நான் பண்ணிகிட்ருக்கேன். அதையும் உங்களுக்கு வீடியோவாக போஸ்ட் பண்ணியிருக்கேன். இப்போ லாஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா டிசம்பர் மாதத்திற்கான மணி சேவிங் சேலஞ்சு ஆல்ரெடி நான் போட்டிருக்கேன். நிறைய பேர் பார்த்துட்டு ஃபாலோ பண்ணுறதா சொல்லியிருக்கிறீங்க. இன்னும் அதை பார்க்கல அப்படின்னா ஒரு முறை விசிட் பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக அது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். முடிஞ்சால் நான் டிஸ்கிரிப்ஷனில் ஒரு முறை வேணால் கொடுக்குறேன். ஒரு முறை விசிட் பண்ணி பாருங்கள். இந்த மாதிரி மணி சேவிங் சேலஞ்சும் மாதம் பண்ணுற மாதிரி நம்ம வந்து என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா பிளான் பண்ணிக்கலாம். இப்போ இது 4வது சேமிப்பு. அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா அடுத்தது 5வது சேமிப்பு. அடுத்தது 5வது சேமிப்பு என்ன பார்த்தீங்க அப்படின்னா பவுல் சேவிங் அப்படின்னு சொல்லலாம். ஏன் நான் வந்து இதை பவுல் சேவிங் அப்படின்னு நான் சொல்கிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ இந்த மாதிரி சேமிப்பும் நான் வந்து தொடர்ந்து பண்ணிகிட்ருக்கேன். இது பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி எனக்கு வந்து பிடிச்சிருக்கு அப்படிங்கிறதுனால நான் இந்த சேமிப்பை பண்ணிகிட்ருக்கேன். இதில் பார்த்தீங்கன்னா நான் என்ன பண்ணியிருக்கேன்னா அமௌண்ட்டு வந்து எழுதியிருப்பேன். இதில் இருக்கிற அமௌண்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா நான் எவ்வளோ எழுதியிருப்பேன்னா 10 ரூபாயிலேருந்து 100 ரூபாய்க்குள்ளே இருக்கிற மாதிரி நான் எழுதியிருப்பேன். இப்போ இந்த மாதிரி ஒரு சிட்டை வந்து நம்ம எடுத்துட்டு இப்போ வந்து இதில் 50 ரூபா வருது அப்படின்னா அன்னைக்கு என்ன பண்ணுறது அப்படின்னா இந்த உண்டியலில் நம்ம வந்து 50 ரூபா போட்டுடுறது. அதுவே பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு வந்து இதெல்லாம் வந்து ஒரு நல்ல ஹேபிட்டு. நான் ஒரு நல்ல ஒரு ரிலாக்ஸுக்காக நம்ம வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னா நம்மளுக்கு வந்து ஒரு சேமிப்பு பண்ணுறதுக்கு ஒரு நல்ல ஆப்ஷன் அப்படின்னே நான் சொல்லுவேன். இப்போ பார்த்தீங்கன்னா அதுவுமே 50 ரூபா வந்திருக்கு. அதே சீட்டே திரும்பவும் வந்த மாதிரி இருக்குது. நல்லா கண்டிப்பாக அடுத்தது நான் எடுத்து காமிக்கிறேன். இப்போ வந்து இதை நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். இது வந்து இப்போ குழந்தைங்கக்கிட்ட வந்து விளையாட்டாக நீங்கள் எடுத்து கொடுக்க சொன்னீங்கன்னா அவங்களுக்கு ஒரு பெரிய சந்தோஷமாகவும் சர்ப்ரைஸாகவும் இருக்கும். இது விளையாட்டு முறையில் அவங்கள கூட சேமிக்க சொல்லலாம். அச்சோ அடுத்ததும் பார்த்தீங்கன்னா 50 தான் வந்திருக்கு. அப்போ எல்லாமே 50யாக இருக்கா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக கிடையாதுங்க. வேறு அமௌண்ட்டு தான் எழுதியிருந்தேன். பட் எடுக்கும் பொழுது எல்லாமே அதுவாக வர்றது அப்படின்னு நினைக்கிறேன். சொன்ன மாதிரியே திரும்பவும் அதே அமௌண்ட் வந்திருக்கு. அடுத்தது எதுக்கும் ட்ரையல் பார்ப்போம். அடுத்து பாருங்கள் 35 ருபீஸ் வந்திருக்கு. இந்த மாதிரி ஒரு சின்ன அமௌண்ட்டை வந்து நம்ம வந்து இதில் எழுதிட்டு நம்மளுக்கு எப்போல்லாம் தோணுதோ அப்போ மட்டும் என்ன பண்ணலாம் அப்படின்னா இந்த மாதிரி இதிலேருந்து ஒரு சிட்டை எடுத்துகிட்டு இதில் என்ன அமௌண்ட் இருக்கோ அந்த அமௌண்ட்டை நம்ம வந்து சேமிக்கிறதுக்கு ட்ரை பண்ணலாம். இப்போ இதில் பாருங்கள் 100 இருக்குது. இதெல்லாம் வந்து நம்ம வந்து ஒரு சின்ன ஒரு நல்ல ஹேபிட்டுன்னே நான் சொல்லலாம். எனக்கு வந்து இது ரொம்ப பிடிச்சிருக்கு. இதனால் இந்த ஒரு சேமிப்பும் நான் வந்து பவுல் சேவிங் அப்படிங்கிறது நான் வந்து சேவ் பண்ணுறேன். இதை வந்து நம்ம வந்து என்ன சொல்லலாம் அப்படின்னா ரேண்டம் சேவிங்னு சொல்லலாம். ஏதோ ஒரு அமௌண்ட்டை எடுத்து நம்ம வந்து சேவ் பண்ணுறது. இது ஒரு 5வது சேமிப்பு திட்டம். இதையுமே நம்ம என்ன பண்ணலாம்னா முயற்சி பண்ணி நம்ம வந்து பண்ணலாம். அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா 6வது சேமிப்பு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா புது ரூபாய் நோட்டுகள் நியூ ருப்பீஸ்ன்னு நம்ம போட்டுக்கலாம். இந்த நியூ ருப்பீஸ் வந்து எப்படி சேமிக்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி பார்த்தீங்களா நம்மளுக்கு எப்போவாவது இந்த மாதிரி புது ரூபாய் நோட்டுகள் கிடைக்கும். இந்த மாதிரி நான் வந்து ஃபஸ்ட்டில் இந்த புது ரூபாய் நோட்டுகள் வந்து ஒரு 10 மந்த்தாக சேமிச்சுட்டு அதை வந்து நான் என்ன பண்ணிட்டேன் அப்படின்னா கோல்டாக மாற்றிட்டேன். அதனால் இப்போதைக்கு வந்தீங்கன்னா நான் இந்த ஒரு நவம்பர் அண்ட் டிசம்பரில் ஸ்டார்ட் பண்ணியிருக்கிறதுல பார்த்தீங்கன்னா இவ்வளோ தான் என்னால் சேவ் பண்ண முடியுது. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு புது ரூபாய் நோட்டு எது எப்போவாவது நம்மளுக்கு கிடைக்கும் இல்லைங்களா, அதை அப்படியே நம்ம சேமிப்பாக மாற்றிடணும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் சேமிப்பாக மாற்றி பாருங்கள். கண்டிப்பாக இதுலேயும் நம்மளால் ஒரு குறிப்பிட்ட அளவு தொகை வந்து நம்மளால் சேமிக்க முடியும். இந்த 20 ரூபாயெலாம் நிறைய அவைலபிளாக இருக்குது. ஒரு
சப்ஸ்கிரைபர் கூட கேட்டாங்க, எப்படிங்க உங்களுக்கு மட்டும் ரூபாய் நோட்டுகள் இத்தனை கிடைக்குது அப்படின்னு சொல்லிட்டு. நீங்கள் பேங்க்கில் வந்து நான் வந்து வித்ட்ரால் பண்ணும்பொழுது நான் வந்து ஏதாவது ரூபாய் நோட்டுகள் இருந்தால் கொடுங்க அப்படின்னு சொல்லி கேட்டேன்னா அவங்க வந்து கொடுப்பாங்க. அங்கே வந்து நான் வந்து இது மாதிரி வந்து வாங்கி சேவ் பண்ணிகிட்ருக்கேன். கண்டிப்பாக இதுவும் ஒரு நல்ல சேமிப்பு வந்து பண்ணறதுக்கான ஒரு நல்ல ஆப்ஷன். அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா 7வது சேமிப்பு என்னென்னு பார்த்தீங்கன்னா உண்டியல் சேமிப்பு. இந்த உண்டியல் சேமிப்பு அப்படிங்கிறது எல்லாருமே இப்போ வந்து பண்ண ஆரம்பிச்சிருப்போம் அப்படின்னு நினைக்கிறேன். இப்போ எங்கள் வீட்டில் பார்த்தீங்க அப்படின்னா எப்படி சேமிச்சுட்ருக்கோம் அப்படிங்கிறத காமிக்கிறேன். இந்த உண்டியல் பார்த்தீங்க அப்படின்னா நான் ஆல்ரெடி காமிச்சிருக்கேன். இது வந்து என்னோட உண்டியல். இது ஒரு மண் உண்டியல். இது வந்து ரொம்ப பெருசாக இருந்துச்சு. பட் வந்து அந்த கடையில் ரொம்ப நாளாக சேல் ஆகலை, நீங்கள் வாங்குங்கன்னு சொன்னதுனால அதை வாங்கிட்டு வந்திருக்கேன். முடிஞ்ச வரைக்கும் 1 வருஷம் சேமிக்கணும். அடுத்த தீபாவளிக்கு இதை ஓப்பன் பண்ணுற மாதிரி நான் சேவ் பண்ண பிளான் பண்ணியிருக்கிறேன். ஒரு சப்ஸ்கிரைபர் கூட சொல்லியிருந்தாங்க, என்னென்னா இந்த உண்டியல் ஃபுல் பண்ணிவிட்டு எங்களுக்கு ஓப்பன் பண்ணி காமிங்க அப்படின்னு சொல்லிட்டு. நானும் ட்ரை பண்ணுறேன். பட் அது வந்து சாத்தியமா அப்படிங்கிறது எனக்கு தெரியல. ஏன்னா கொஞ்சம் வந்து இது பார்க்குறதுக்கு உங்களுக்கு முழுமையாக தெரிஞ்சால் தெரியும்னு நினைக்கிறேன். கொஞ்சம் பெருசாக இருக்குது. பட் இருந்தாலும் முழுமையாக சேமிக்கிறதுக்கு நான் ட்ரை பண்ணுறேன். இதில் என்ன நான் சொல்ல வரேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி மண் உண்டியலாக இருக்கும் பொழுது நம்மளுடைய சேமிப்புகள் அப்படிங்கிறது தொடர்ந்து நடந்துக்கிட்டே இருக்கும். ஏன்னா இதை உடைக்கிறதுக்கு நம்மளுக்கு மனசு வராது இல்லைங்களா? அதனால் தொடர்ந்து நம்ம சேமிப்போம். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இப்போ எங்கள் வீட்டில் இருக்கிற எல்லாருக்கும் தனித்தனியாக ஒரு உண்டியல் வச்சு சேமிக்கிறோம். அது மாதிரி நீங்களுமே சேமிக்கலாம். இது வந்து என்னுடைய பொண்ணோட உண்டியல் ASNன்னு போட்டிருக்கிறேன். இதில் பார்த்தீங்க அப்படின்னா அவங்களுடைய பர்த்டே செலவுக்கு, அவங்களுடைய தீபாவளி செலவுக்கு ஆகிற மாதிரி நம்ம 1 வருஷத்துக்கு சேமிக்கிற மாதிரி பிளான் பண்ணியிருக்கிறேன். இது வந்து பார்த்தீங்கன்னா ASMன்னு போட்டிருக்கு. இது வந்து என்னோட பையனோடது. இந்த மாதிரி நீங்களுமே உங்கள் வீட்டில் இருக்கிற மெம்பர்ஸ்க்கு தனித்தனியாக ஒரு உண்டியல் வாங்கி வச்சு நீங்கள் சேமிக்கிறதுக்கு ட்ரை பண்ணலாம். இதை வந்து பார்த்துட்டு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சப்ஸ்கிரைபர் வந்து ஒரு கமெண்ட் பண்ணியிருந்தாங்க, ஏங்க இத்தனை உண்டியல் வச்சு சேமிக்கிறீங்களே, உங்களுக்கு வருமானம் தான் எவ்வளோங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாங்க. நீங்கள் 100 ரூபா வாங்கினாலும் இந்த உண்டியலில் சேமிக்க முடியும், 1,00,000 வாங்கினாலும் இந்த உண்டியலில் சேமிக்க முடியும். யாருக்கெல்லாம் சேமிக்கணும்னு விருப்பம் இருக்கோ அவங்க கண்டிப்பாக இந்த மாதிரி சேமிக்கிறதுக்கு முயற்சி பண்ணணும் அப்படின்னு சொல்லி கேட்டுக்கிறேன். இப்போ புதுசாக பார்த்தீங்க அப்படின்னா, இப்போ எங்கள் வீட்டில் 3 பேருக்கும் சேமிச்சிட்டோம் இல்லைங்களா? இப்போ எங்கள் வீட்டில் என்னுடைய ஹஸ்பண்ட் பார்த்தீங்க அப்படின்னா, நீங்கள் மட்டும்தான் சேமிப்பீங்களா, நானும் சேமிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த க்யூட்டான ஒரு ரேபிட் இருந்துச்சு. இது வந்து சும்மா பையன் வந்து ஒரு தடவை ஷாப்பிங் போயிருக்கும்போது அழகாக இருக்குன்னு கேட்டான். அதுக்காக வாங்கி கொடுத்துருந்தோம். அதை வந்து நான் வந்து இப்போ உண்டியலாக பயன்படுத்துகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அதை வந்து சேமிக்க ஆரம்பிச்சிருக்காங்க. இது வந்து நான் இப்போ இந்த மாதம், அதாவது டிசம்பர் மாதத்தில் புதுசாக சேமிச்சிருக்கிற ஒரு உண்டியல் சேமிப்பு. இது எதுக்காக சேமிக்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளுடைய வெட்டிங் டே அப்போது இதில் கிடைக்கிற அமௌண்ட்டை வச்சு நம்மளுக்கு வந்து தேவையானதை செய்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணியிருக்கிறாங்க. அதனால் இந்த சேமிப்பு புதுசாக நான் ஸ்டார்ட் பண்ணியிருக்கிறேன். இதில் எவ்வளோ சேமிச்சிருக்கிறேன் அப்படிங்கிறத கண்டிப்பாக அடுத்த வெட்டிங்கில் நான் ஓப்பன் பண்ணிவிட்டு எவ்வளோ அமௌண்ட் சேர்ந்துருக்கு அதை வச்சு நாங்கள் என்ன பண்ணணும் அப்படிங்கிறத கண்டிப்பாக உங்களோட ஷேர் பண்ணிக்கிறேன். நீங்களுமே இந்த மாதிரி ஒரு அக்கேஷனுக்கு எதுக்காக தேவை அப்படின்னா இந்த மாதிரி உண்டியலில் சேமிக்கிறதுக்கு முயற்சி பண்ணுங்கள். இது ஒரு சேமிப்பு. அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா, அடுத்தது நம்மளுக்கு வந்து 7 வந்துருச்சு இல்லைங்களா? அடுத்தது 8வது சேமிப்பு என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு வந்து மாத கடைசியாக ஆயிடுச்சு அப்படின்னா, அப்போ வந்து உங்கள் கையில் ஒரு ரூ. 70 இருக்குது அல்லது ஒரு ரூ. 500 இருக்குன்னா, இந்த பணத்தை நீங்கள் என்ன பண்ணுங்கள் அப்படின்னா, அடுத்த மாதத்துக்கான செலவாக மாற்றாதீங்க. இதை வந்து கண்டிப்பாக செலவு பண்ணாமல் அதை வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா, நம்ம வந்து சேமிப்பாக மாற்றணும். இப்போ எல்லாருமே நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா, ஆன்லைன் ட்ரான்சாக்ஷன் பண்ணிகிட்ருக்கோம் இல்லைங்களா? அப்போது நம்ம ஆன்லைன்லேயே ஒரு அக்கௌண்ட்லேருந்து இன்னொரு அக்கௌண்ட்டுக்கு மீதம் இருக்கிற அமௌண்ட்டை நம்ம என்ன பண்ணிடணும், ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடணும். இது ஒரு நல்ல ஆப்ஷன். இதை வந்து சேவ் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணுங்கள். இது ஒரு மெத்தடு. கண்டிப்பாக மந்த் எண்டில் அக்கௌண்ட்டில் எல்லார் அக்கௌண்ட்லேயும் மினிமம் ஒரு ரூ. 500 இருக்கும். அந்த ரூ. 500 அடுத்த மாதம் ரூ. 500 செலவோடு சேர்த்து பண்ணாமல் அதை மட்டுமே சேமித்து பாருங்கள். கண்டிப்பாக ஒரு குறிப்பிட்ட அளவு அமௌண்ட்டு உங்களால் சேவ் பண்ண முடியும். இப்போ 8வது சேமிப்பு சொல்லியாச்சு. அடுத்தது பார்த்திங்கன்னா 9வது சேமிப்பு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளுக்கு வந்து என்னென்னா ஃப்ரீ பஸ் இருக்குது இல்லைங்களா? பெண்களுக்கு வந்து நம்மளுக்கு வந்து ஃப்ரீ பஸ் கிடைக்கிது. அந்த ஃப்ரீ பஸ்ஸை நீங்கள் யூஸ் பண்ணுறீங்க. ஒரு டெய்லி யூஸ் பண்ணாலும் சரி, அல்லது ரேண்டமாக எப்போவாது வெளியில் போகும்போது யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா, ஒரு நாளைக்கு இப்போ எனக்கு பார்த்தீங்கன்னா, நான் வந்து ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு போகும்பொழுது எனக்கு ஒரு நாளைக்கு ரூ. 26 சேவ் ஆகும். இந்த ரூ. 26 ஒரு 4 நாளைக்கு சேவ் ஆகுதுன்னு வச்சுக்கோங்களேன். இந்த அமௌண்ட்டை அன்னைக்கே வந்து என்ன பண்ணிவிடுவேன் அப்படின்னா, இந்த மாதிரி உண்டியலில் போட்டு வச்சுருவேன். இந்த மாதிரி கூட நீங்கள் சேவ் பண்ண ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படிங்கிறது தான். இப்போ வந்து உங்களுக்கு இதில் ரூ. 10 தான் சேவ் ஆகுதுன்னா கூட அதை சேமிப்பாக மாற்றலாம். அந்த ஃப்ரீ பஸ்ஸுக்கு என்ன அமௌண்ட்டு நீங்கள் கொடுத்து போவீங்களோ அந்த அமௌண்ட்டை நீங்கள் சேமித்து பாருங்கள். ஒரு குறிப்பிட்ட அளவு அமௌண்ட்டு சேவ் ஆகும். இது ஒரு நல்ல ஒரு ஆப்ஷனாக எனக்கு தோணுது. கண்டிப்பாக இதையுமே நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். இப்போ 9 சேமிப்புகள் பண்ணியாச்சு. அடுத்தது 10வது சேமிப்பு என்ன அப்படின்னு
பார்த்தீங்கன்னா, இந்த ஒரு சேமிப்பை நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். பெண்கள் வந்து கண்டிப்பாக அசால்ட்டாக சேமிக்க முடியும் அப்படின்னு நம்ம சொல்லுவோம் இல்லைங்களா? அந்த மாதிரி இப்போ என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா, இந்த மாதிரி வந்து வீட்டில வந்து கப் இருக்கு இல்லைங்களா? அந்த கப்பில் வந்து அமௌண்ட் வந்து போட்டிருக்கேன். இது வந்து 10 இதில் பார்த்தீங்கன்னா 20 போட்டிருக்கேன். அடுத்தது பார்த்தீங்கன்னா, இது வந்து 100 போட்டிருக்கேன். இப்போ இதில என்ன பண்ணுவேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போது நம்மளுக்கு வந்து இது வந்து நான் எக்ஸாம்பிளுக்கு காமிக்கிறேன். இப்போ வந்து நம்ம கையில வந்து ஒரு ரூ. 10 இருக்கு. அத சேவ் பண்ணணும்னு நெனைக்கிறோம்னா, இந்த ரூ. 10 பாக்ஸ்ல நம்ம போட்டுறது. அதே மாதிரி இது வந்து பார்த்தீங்கன்னா, ரூ. 20 ரூ. 20 அப்படின்னா, நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா, இந்த ரூ. 20 போடுறது. இது வந்து நான் நியூ ரூபிய காமிக்கிறேன். பட் உங்க கையில இருக்கிற அமௌண்ட்ட நீங்க போட்டுக்கலாம். அடுத்தது பார்த்தீங்கன்னா, இதில வந்து 100ன்னு நான் போட்டிருக்கேன். இதெல்லாம் வந்து நம்மளுக்கு ஈஸியா அவைலபிள் அப்படிங்கிறப்போ, இத வந்து எல்லா நாளும் சேமிக்கணுமா அப்படின்னா, எல்லா நாளும் சேமிக்கணும்னு அவசியம் கிடையாது. பட் வந்து உங்க கையில எப்பலாம் பணம் இருக்கு, உங்களால சேவ் பண்ண முடியும்னு நெனைக்கிறீங்களோ, அன்னைக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னா, இந்த மாரி சேவ் பண்ணலாம். இது ஒரு நல்ல ஆப்ஷன். இது வந்து நம்மளுக்கு எல்லாமே ஒரு மைண்ட் ரிலாக்சேஷனா இருக்கலாம். நல்ல ஒரு சேமிப்பா இருக்கலாம். இந்த மாதிரி விதவிதமா சேமிக்கும்போது, நம்மளுடைய சேமிக்கும் பழக்கம் வந்து கூடுதலாயிட்டே இருக்கும். நெறைய சேமிக்கவும் ஆரம்பிப்போம். இந்த வீடியோ கொஞ்சம் லென்த்தியா போயிடுச்சு. இருந்தாலும் யூஸ்ஃபுல்லான வீடியோ அப்படிங்கிறதுனால தொடர்ந்து பார்த்துருப்பீங்க அப்படின்னு நம்புறேன். பார்த்த அத்துணை பேருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றிகளை தெரிவிச்சுக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுட்டு பாருங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.